தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்போம் எசேக்கியேல் 34 அதிகாரம் 25 முதல் நான் வாசிக்கிறேன். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இனி அவர்கள் பிரஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை. பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை. தத்தளிக்கு பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரி கொள்ளப்படுவதும் இல்லை. இனி புரஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் தங்களோடே இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் எசேக்கியேல் 34:26. சொல்லுங்க. ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். அப்ப இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதை எந்த அளவுக்கு நாம் கற்றுக்கொண்டு உள் வாங்குகிறோமோ கண்டிப்பா சொல்றேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். இந்த உலகத்துல வெயில் வருது, மழை வருது, பனி வருது, குளிர் வருது இல்லைங்களா? நம்ம ஒன்றும் செய்யல, தானா என்ன பண்ணுது? வருது. இல்லையா? ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்யுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யுன்னு சொல்றாரு. அப்ப தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய எல்லாமே என்னன்னா, ஜனங்கள் எப்படி இருக்கணும், அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு கர்த்தர் விரும்புறாரு. அப்ப அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அதான் அந்த விருப்பத்தை தான் எழுதி வச்சிருக்கிறாரு. இவருடைய ஜனங்கள், இவருடைய பிள்ளைகள் எப்போதுமே ஆசீர்வாதம் என்ன பண்ணும், இருக்குன்னு விரும்புறாரு. இன்னைக்கு அந்த விருப்பம் உங்களுக்குள்ளார இருக்குன்னு கடவுள் உங்களை இன்னைக்கு பார்த்து கேட்கிறாரு. அந்த விருப்பம் உங்களுக்கு இருக்குதா? நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் சுகமா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட விருப்பங்கள் நீங்களா விரும்புறதில்ல, அது தேவனுடைய விருப்பம். தேவனுடைய விருப்பத்தை தான் நமக்கு வைக்கிறாரு. அந்த விருப்பம் என்னுடைய ஆகும்போது பார்த்தோன்னா அதற்கேற்ற நடைமுறை வாழ்க்கைக்குள்ளார நான் செல்ல ஆரம்பிச்சிருவேன். இங்க அழகா சொல்றாரு, திரும்ப வாசிக்கிறேன். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இது என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல வருது அப்படின்னு சொன்னா, எசேக்கியேல் 1:1 பார்க்கும்போது அது தெரியும். அவங்க சிறையிருப்புல இருக்கிறாங்க, சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் வார்த்தைகள் என்ன பண்ணுது, வருகிறது. இன்னைக்கு ஒருவேளை எந்த சூழ்நிலை வந்திருக்குன்னு தெரியல, கர்த்தருக்கு வெளிச்சம். ஆமென். அப்ப நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வாதம் மழையால, உன்னை ஆசீர்வாதத்தால நிரப்ப நான் போதுமான தேவன் என்ன பண்றேன். இப்ப நம்ம என்னன்னா யோசனை, ஆண்டவரே வந்திருக்கிறேன், கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா அதிலே தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒருவேளை யோசிச்சீங்கன்னா, அதை விட ஆசீர்வாதத்தின் மழையில உங்களை நினைக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அப்ப ஜனங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை என்ன கர்த்தருக்கு நல்லா தெரியும். சூழ்நிலைக்கு தகுந்தார் போல பேசுகிறவர் அல்ல தேவன். சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட வார்த்தைகளை கொடுக்கிற தேவன் என்ன பண்றாரு. இப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒருத்தவங்க தலைவலிக்கு என்ன பண்ணுவோம், ஒரு மாத்திரை போடு, அவ்வளவுதான். இப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, எங்க இழுக்கிறதும் பிடிச்சிக்கிட்டுமா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது, காலத்தை தள்ளுறதே போதுமானதா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா, ஏற்ற காலத்துல உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் கையின் பிரயாசத்துல ஆசீர்வாதமான மழை என்ன பண்ணுவேன், பெய்ய பண்ணுவேன். இன்னைக்கு அது தொடங்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? இன்னொரு வசனம் பார்க்குமா, சங்கீதம் 65 எடுத்தனா இன்னும் கொஞ்சம் அழகா இன்னும் சொல்லுது. அதுல சங்கீதம் 65:9-10. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர்.
இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சாலைகளுக்கு தண்ணீரை இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, என் விருப்பம் ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு ஜனங்களும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், நிறைவா இருக்கணும், பெருக்கமா இருக்கணும். தேவனுடைய விருப்பமா இருக்குது. அந்த விருப்பத்தை ஜனங்கள் மத்தியில சொல்றாரு. இன்னைக்கு உங்கள் மத்தியில அதை சொல்றாரு. நீங்க எப்படி இருக்குன்னு சொல்ற வரல, தேவன் என்ன விரும்புறாருங்கிறது சொல்றாரு. இன்னைக்கு நீங்கள் தேவன் சொன்னக்கூடிய காரியத்தை நீங்கள் விரும்பும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில பலிக்க ஆரம்பிக்கும். இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும். இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிக்கும். ஆமென். நடைமுறைக்கு அப்பாற்பட்டு கடவுள் சொல்றது இல்லைங்க. எப்பயுமே நடைமுறையில அது செயல்படுத்தப்படும். இந்த உலகத்துல ஒரு சட்டம் போடுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தர் வெறும் வார்த்தையை சொல்லிட்டு அதை நடைமுறைப்படுத்த முடியாதவர் அல்ல. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சொன்னா செய்கிறவரும் பைபிள் சொல்லுது இல்லைங்களா? அப்ப சொன்ன சொல்ல செய்கிற தேவன் இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. ஆசீர்வாதமான மழை பெய்யும். சொல்லுங்க, ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். அததான் அடிக்கடி நான் இப்படி சொல்லுவேன், என் காட்டுல அடமழைன்னு. நீங்க அந்த வார்த்தை கேள்விப்படுறீங்கல்ல, அடமழை. என் காட்டுல என்ன பண்ணுது? சோன்னு மழை பெய்யுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப ஆசீர்வாதமான மழை, முதல்ல அதை ஏற்றுக்கொள்ளணும். நாம இப்படி இருக்கிறோன்னு பிரச்சனை இல்லை. நாம் வறண்டதும் விடாயத்துமான பைபிள் சொல்லுது, அப்படிதான் இருக்கிறோம். ஆனா தண்ணீரட்ட நிலையில இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இருக்கிற நிலையை மாற்றுவதற்கு நான் பேசுறேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த மாதம் ஒரு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய மாதம் என்ன பண்ணுது இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க மழை அப்படின்னு சொன்னாவே நமக்கு உலகத்துல மழை பெய்யுது இல்லையா? மழை பெய்வதாலாக என்னென்ன காரியம் நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன காரியம் நடக்கும்? மழை பெஞ்சதுன்னா ஒண்ணு நடக்கும், எல்லாம் ஓகே. ஒண்ணுன்னா இருக்கிற எல்லா அழுக்கும் போயிடும், இருக்கிற எல்லாமே போயிடும். ஒரு புத்தம் புதிய இடமா அது என்ன இடம் பண்ணும்? மாறும். ஆமென். இப்ப ஆசீர்வாதமான மழை வரும்போது நம்முடைய எல்லாம் நிரம்புது, செழிப்பாக்குது, எல்லாம் ஓகே. ஆனா புதுசாக்கிடும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்வை இந்த ஆசீர்வாதமான மழை வரும்போதெல்லாம் புதுசா மாத்தும். ஹல்லேலூயா. அதான் இங்க சொல்றாரு பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, தேவரீர் பூமியை நீ விசாரித்து அதற்கு, நீங்க இங்க சொல்லும் போது பார்த்தோம்னா பூமியை பூமியை அவர் விசாரிக்கிறாரு. பூமியில இருக்கிற உங்களையும் என்ன விசாரிக்கிறாரு. ஹல்லேலூயா. விசாரிச்சுட்டு அப்படியே விட்டு போறவல்ல. இப்ப நீங்க பாருங்களேன், நம்ம சோகமா உட்காந்துருக்கோம் வச்சுக்கலாம், விசாரிப்பாங்க நம்மள, என்ன ரொம்ப சோகமா இருக்கிறேன்னு விசாரிச்சுட்டு போயிடுவாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்க விசாரித்து அதுக்கு என்ன பண்றாரு? பதில நீர் பாய்ச்சிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளை விசாரிக்கிறவரா அவர் இருக்கிறதால பைபிள் சொல்லுது, அவர் விசாரிக்கிறவரானபடியால் நம்முடைய கவலைகள்லாம் யார் மேல வைக்கணும்? அவர் மேல வைக்கணும். ஆனா என்ன ஆச்சுன்னா, அவர் மேல வைக்காம நாமளே கவலை வச்சிட்டு இருக்கிறோம். ஆனா கவலைப்படாம இருக்குன்னு பைபிள் சொல்லுது. ஆனா நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம்? எப்ப பார்த்தாலும் கவலை. அப்படி கவலைப்படாம இருந்தாலும் யாராவது கவலைப்பட வச்சுட்டு என்ன பண்றாங்க? ஏன்னா உலகம் எப்படி ஆயிப்போச்சு, ஏதாவது ஒன்னா கவலைப்படணும், கவலைப்பட்டாதான் நடக்கும்னு சொல்லி. ஆனா பைபிள் சொல்லுது, கவலைப்பட்டா எவன் தன் சரீரத்துல ஒரு முழத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்களா? ஆனா கவலைப்படணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் கவலை இல்லாம இருக்கலாம்னு சொல்லுது? ஒரு 2-3 பேர் தான் அப்படியே யோசிக்கிறீங்க. என்னுடைய சூழ்நிலை தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, அப்ப ஒண்ணுமே செய்ய முடியாது உன்னால. ஹல்லேலூயா. அப்ப இவ்வளோ ஆணித்தரமா சொல்லியும் கவலைப்படுறோம்னா கர்த்தர் பேர்ல அந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை இல்லை. இதான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் பேர் நம்பிக்கை வரணுமா? நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமா, ஒன்றை குறித்தும் ஏன் ஒண்ணுமே என்னால ஒண்ணும், ஆனா அவரால எல்லாமே. அப்ப இன்னைக்கு நான் கவலைப்படும் போது என்ன நினைக்கிறேன்னா, நான் ஏதாவது செய்ததை சரிப்படுத்த நினைக்கிறேன், என்னால் அதை சரிப்படுத்த முடியாது. ஒருவேளை உங்களால் சரிப்படுத்திங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவர் செய்யும் போது அவர் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென். இங்க சொல்றாரு, ஆசீர்வாதமான மழை பெய்யும். அப்ப மழை பெய்யும் போது லிட்டரலா ஒரு மழை பெஞ்சதுன்னா, சகோதரி சொன்னது போல ஏரி குளம்லாம் நிரம்பும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், பசுமையா இருக்கும், எல்லாம் ஓகே. ஒண்ணு எல்லாம் போயிடும். ஒரு புதிய வாழ்க்கையை என்ன பண்ணும்? ஆரம்பிக்க இருக்கும். ஹல்லேலூயா. இல்லைங்களா? சில இடத்துல பார்த்தோன்னா இப்பெல்லாம் தவளை எங்க இருக்குதுன்னே தெரியாது. தவளை எங்க இருக்குதுன்னு கொஞ்சம் மழை பெய்ஞ்சோன்னா பாருங்க, தவளை சத்தம் கேட்கும். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன பண்ணுது? வந்துருது. இன்னைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அதான் விவசாயியை பார்த்தீங்கன்னா தெரியும், மழைக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறான். ஒரு விவசாயி ஏங்கி கொண்டிருக்கிற விவசாயி, ஒரு நாள் மழை பெய்யுது, நல்ல மழை பெய்யுது. இப்ப நம்மளாம் மழை பெஞ்சா என்ன பண்றோம்? எங்கடா இடம் கிடைக்குன்னு போய் ஒன்றுறோம்.
ஆனா உண்மையிலே அந்த விவசாயி மழைக்காக இயங்கி கொண்டிருந்தான்னு வச்சுங்களேன், எவ்வளவு மழை பெஞ்சா கூட அந்த மழையில் அவன் வேலை செய்வான். ஏன்னா அவனுக்கு என்ன தேவை? மழை தேவை. அந்த மழையில செய்யும் போது அதுல இருக்கிற சந்தோஷமே வேற என்ன பண்ணும்? அப்ப இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும், என் வாழ்க்கையில இப்படி ஒரு ஆசீர்வாதம் வரலையா? கர்த்தர் சொல்ற வரும். அதுல நீ வாழ்வ, அதுல நீ நிலைச்சிருப்ப, அந்த வாழ்க்கைக்குள்ளார உன்னை நடத்துவேன். அதான் சொல்றாரு, பூமியை விசாரிப்பதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், அப்புறம் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும். அப்ப நம்ம வாழ்க்கையை மிகவும் செழிப்பாக்குன்னு கடவுள் விரும்புறாரு. அதை நீங்கள் விரும்பும் போது இந்த மாதம் திரும்ப இந்த மாதம் முழுக்க நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் மழை கொட்டோ கொட்டுன்னு சொல்லுங்க, கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். ஆமே. சரி, எத்தனை பேர் சந்தோஷம்? சரி, இப்ப இந்த உலகத்துல பாக்குற மழை பெய்யும் போது நம்ம ஏதாவது செய்யறோமா? வெயில் அடிக்குது ஏதாவது செய்யறோமா? பனி பெய்யுறது ஏதாவது செய்யறோமா? ஒண்ணு கிடையாது, இல்லைங்களா? காலநிலைகள் மாறி 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 வந்துகிட்டே என்ன பண்ணுது இருக்குது. ஆமா தானே? எல்லாருக்கும் இல்லை, நீங்க நான் ஜெபம் பண்ணங்க எலியா மாதிரி கருத்தா ஜெபம் பண்ணனா அதான் மழை வந்துச்சு, பரவாயில்ல, சந்தோஷம். ஆனா அந்த நிலைகளுக்கு ஏற்ப கடவுள் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் செய்து கொண்டே. ஆனா இங்க நான் சொல்லக்கூடிய ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும், ஆசீர்வாதமான மழை பெய்யும் சொல்றாரு இல்லையா? அதை லிட்டரலா ஒரு காரியத்தை இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஆசீர்வாதமான மழை பெய்யணும். இந்த உலகத்துல மழை பெஞ்சிருச்சு, அது ஆட்டோமேட்டிக்கா வெயில் வருது, இப்ப கோடை காலம் வந்துருச்சு இல்லையா? ஆனா இந்த ஆசீர்வாதமான மழை பெய்யணும்னா நாம ஒண்ணு செய்யணும். அதைதான் ரொம்ப முக்கியமா நான் நீ பார்க்க விரும்புறேன். ஏன்னா ஒரு மனுஷன் அந்த விவசாயி சொன்னாலே அவன் ஒன்று எதிர்பார்க்கிறான், மழை வரும்னு எதிர்பார்க்கிறான். மழை வரும்போது இறங்கி என்ன பண்றான்? ஒரு காரியத்தை அவன் செய்யறான். ஏன்னா அவனுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனா நல்லா இருப்பதற்கு ஒன்றும் சொல்லுவேன். நான்லாம் படிக்கும்போது சொல்லுவோம், கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுக்கும். எவன் முட்டையும் பிச்சுட்டு கொடுத்தே இல்லை, அவன் வேணா பிச்சுட்டு அலைவான். சும்மா வேணா சொல்லிக்கிட்டு என்ன பண்ணலாம், லாஜிக் இல்லாம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க லாஜிக்கோட ஒரு காரியத்தை கத்துக்கிறேன். இங்க சொல்லும்போது அங்க நீங்க நிறைய அந்த வழிமுறைகள்லாம் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு சொல்லுவாரு, இப்படிலாம் செய்யணும் அப்படிலாம் செய்யணும் இல்லையா? அப்ப இன்னைக்கு ஆசீர்வாதமான மழை பெய்யும்னா ஒண்ணு என்ன நம்ம செய்யணும்னா, தேவனையும் தேவனுடைய வார்த்தையின் மேலும் தாகமா இருக்கணும். என்னவா இருக்கணும்? ஹல்லேலூயா. வந்துட்டாரா அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த உலகத்துல மழை பெய்வதற்கு நம்ம ஒன்றும் செய்ய வேணாம், அது ஆட்டோமேட்டிக்கா சீசன் வருது இல்லையா, வந்துகிட்டே இருக்குது. ஆனா இந்த சீசன் இப்ப இருக்கிற சீசன் மாறணும். வறட்சியா இருக்குது, கடுமையா இருக்குது, போராட்டமா இருக்குது, நிந்தையா இருக்குது, அவமானமா இருக்குது, ஒரே பிரச்சனையா இருக்குது, சொல்லுவாங்க ஒரே தலைவலியா இருக்குது. இதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லும் போது நாம் நம்மை மாற்றிக்கொண்டு தேவனுடைய வார்த்தையின் மேல தாகமா இருக்கணும். சொல்லுது ஹல்லேலூயா. அப்ப தாகமா இருக்கிறவன் மேல் தண்ணீரை, அததான் தாகம் இல்லாதவங்களுக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க. ஆனா வாழ்க்கையில முன்னேறணும், தாகம் இருக்குதா? தாகம் இருந்தா எந்த தண்ணியை குடிக்கணும்? அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த தண்ணீரை குடிக்கும் போது ஒரு திருப்தி வருது, சந்தோஷம். ஆனா அந்த ஜீவ தண்ணீர் உள்ள போகும்போது என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் மழை துவக்க ஆரம்பிக்குது. அந்த சீக்கிரம் நமக்கு தெரியாம தான் இப்படி அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நான் அடிக்கடி உங்களுக்கு நினைப்போட்டு திரும்ப நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, நம்ம வீராணா ஏரி இருக்கு இல்லையா, அது ஒரு டேம் போட்டிருப்பாங்க. அந்த டேம்ல ஷட்டர் போட்டிருக்காங்க, ஷட்டர்ல அந்த அந்த லீக்காஜி வருது பாருங்க, அந்த பிசுற தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்க போன தெரியும், சேர்த்து பக்கம் போன என்ன தெரியும், அந்த பிசுறுல குளிச்சிட்டு இருப்பான் ஒருத்தவன், அந்த பிசுறுல ஒருத்தன் துணி வச்சுட்டு இருப்பான். அதுவே உனக்கு பெரிய சந்தோஷமா என்ன பண்ணும்? ஆனா ஷட்டரை திறந்தா, நீங்க அப்படித்தான் சொல்ற ஆண்டவர், ஆசீர்வாதம் மழையை நான் உன் மேல பெய்ய பண்ண போறேன், அது நிக்காம என்ன பண்ணும்? அதாங்க சொல்ற ஏற்ற காலத்துல. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏற்ற காலத்துலனா எனக்கு எப்பெல்லாம் என்ன தேவையோ அப்பெல்லாம் உனக்கு நான் ஆசீர்வாத மழை என்ன பண்றேன். இன்னைக்கு நாம எப்படி வாழ்ந்துட்டோம், ஒரு 1000 ரூபாய் இருந்ததுன்னா 1000 வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாம ஏற்ற வேலைன்னு சொல்லணும், ஏதோ அப்பப்பையும் போடுறாரு, ஏதோ இல்லைங்க, எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் உன் தேவையை சந்திக்க போதுமானார் என்ன பண்றேன். அப்ப எப்பயுமே ஏற்ற வேலையில செய்வாருன்னு யாரு கொடுப்பான்னு பாக்குறது இல்ல, அவருடைய வார்த்தையின் மேல தாகமா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஒண்ணு ரொம்ப முக்கியமானது, அந்த தாகம் இருக்கணும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் படிக்கிறாங்க பாருங்க, பிள்ளைங்க தாகமே கிடையாது. தாகம் வந்து என்ன பண்ணு தெரியுமா? தாகம் வந்தா நீங்க யோசிச்சு பாருங்களேன், வெயில்ல கொஞ்சம் தூரம் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டீங்க, ரொம்ப தாகமா இருக்குது, சொம்பு தண்ணி கொடுக்குறாங்க, ஒரு சொம்பு ஃபுல்லா நெட்டிடுவோம் உள்ள. ஏன் நெட்டுறோம்? அவ்வளோ தாகம். அப்ப வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தாகம் இருந்துச்சுன்னா அதற்குரிய நேரங்களை நம்ம ஒதுக்க
முடியும். நாம நினைக்கிறோம் இதுக்கு நேரம் எல்லாம் அதுக்கு நேரம் எல்லாம் எதுக்கு, ஆனா அந்த தாகம் வந்துச்சுன்னா நேரங்களை ஒதுக்க முடியும். இன்னைக்கு அதை யோசிக்காம இருக்கிறதால இப்படி இருக்கிறோம். ஆனா நான் இப்ப அப்படிதான் யோசிக்கிறேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் சொல்லும் போது ஆத்துமாக்களால் கர்த்தர் ஒரு நாள் நிரப்புவாரு. அதை நிரப்புவதற்கு நான் இன்னைக்கு என்ன பண்ணும், அலட்சியமா இல்லாம தாகமா இருந்து அதற்குரிய காரியத்தை கற்றுக்கொண்டு அதில் செயல்பட. அப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தர் தாகம் உள்ளவன் மேல மாத்திரம் தான் தண்ணீரை ஊத்துவார். ஹல்லேலூயா. அப்ப தேவையை குறித்த காரியத்தையே யோசிக்கிறாம தேவையை சந்திக்கிறவரை குறித்து யோசிக்கணும். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, தேவையை பத்தி தான் யோசிப்போம், வர தேவையை சந்திக்கிறவர் பத்தி யோசிக்கிறதே. ஆனா இன்னைக்கு தேவையை சந்திக்கிறவர் தான் யோசிக்கணும். தேவையை சந்திக்கிறவரை யோசிச்சாவே தேவை சந்திக்கப்பட்டுரும். ஹல்லேலூயா. ஏன்னா எப்படினாலும் அவரால் அதை சந்திக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இந்த மாலை வேலையில இந்த வாக்குத்தத்தத்தாரங்களா முடிவு பண்ணிக்கணும், நான் தேவனிலும் தேவனுடைய வார்த்தையில் நான் தாகமா என்ன பண்ணுவேன், இருப்பேன். நான் வார்த்தையை படிக்கல இன்னைக்கு அப்படின்னா இல்லைன்னா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. நீங்க படிக்கும்போது சாதாரணமா ஒரு ரீடிங் போகணும், சாதாரணமா ஒரு பைபிளை ரீட் பண்ணுங்க. ஆனா ஏதோ ஒன்று தியானிச்சுட்டு என்ன பண்ணும். அப்ப தாகம் இருக்கிறவங்க மேல கத்த தண்ணீரை ஊற்றுறேன், அது நிரம்பும். அது நிரம்ப 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 அந்த தாகம் தண்ணி ஆரம்பிக்கும். தாகம் தண்ணியில ஒரே நாள்ல தண்ணி இருக்கும் இல்லை. இப்ப தண்ணி காலையில் சாப்பிட்டு ஒரு தண்ணி குடிச்சிடறோம், அதோடு சரியா என்ன, திரும்ப தாகம் வருது, திரும்ப தாகம் வருது, திரும்ப தாகம் வரும்போது, அப்ப தாகம் வரும்போதெல்லாம் நான் தண்ணீரை குடிக்கும் போதெல்லாம் என் தாக தண்ணீது, என் உடலுக்கு ஆரோக்கியம் உண்டாகுது. அப்ப என் வாழ்க்கைக்கு ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் வரணும்னா தேவன் வார்த்தையின் மேல எனக்கு தாகம் இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேரு ஆமென் சொல்றது? ஆனா சபை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா, சபை தியாகம் ஆயிடுச்சு, தாகம் இல்லை. தியாகம் பண்றதுல ஓகே ஆயிட்டாங்க. என்ன பண்றாங்க, தியாகம் பண்றாங்க. தியாகத்தால எந்த பலன் இல்லை, அவரே நமக்காக தியாகம் பண்ணிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக எல்லா தியாகமும் அவர் பண்ணிட்டாரு. பைபிள் சொல்லுது இல்ல, அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் அந்த குமாரன் என்பதை விட்டுட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயனானார். அது தியாகம். ஹல்லேலூயா. ஆனா சபை எப்படி ஆயி, சபை எப்படி ஆகி போச்சுன்னா, மனுஷன் அற்புதமா அதிசயமா இல்லையா, சங்கீதக்காரன் சொல்றாங்க பிரமிக்கத்தக்க அதிசயம் உண்டாக்கப்பட்டியான்னு பைபிள் நம்மளுக்கு சொல்லுது. ஆனா இவன் தியாகம் எப்படி பண்றான், ஆண்டவரே நான் புழு, நான் பூச்சி, நான் ஒண்ணும் இல்லை, இப்படிதான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒருவேளை அப்படி யோசிச்சிங்கன்னா இன்னைக்கு மாத்தீங்க, புழு நின்றுக்கிட்டே இருக்கும். அப்ப நாம் யார் என்பதை நாம் சரியாய் உணராம எதை பத்தியும் யோசிக்காம, ஆனா கேளுங்க, நான் நல்லா இருக்குன்னு தான் நம்புறேன், கத்தட்டு நான் அப்படித்தான் வந்தேன், நான் கத்தட்டு நல்லா இருக்குன்னு தான் வந்தேன். நல்லா இருக்கு வந்த நீ தாகம் இருக்குதா, தேவன் பேர் தேவனுடைய வார்த்தையின் பேரிலும் இன்னைக்கு முடிவு பண்ணணும். தாகமா எடுத்து நான் அந்த வார்த்தையை படிக்கிறேன்னா, வாஞ்சியோடு படிக்கிறேன்னா, இன்னொரு 2வது வசனம் வாஞ்சியா இருக்கும், தாகம் இருக்கணும். அதான் பைபிள் சொல்லுது, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல. நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு வாஞ்சம் இருக்கணும், கதறணும். நீங்க சொல்ற இந்த தாகமும் வாஞ்சையும் தேவன் பேர இல்லாம போச்சுன்னா வேலைக்கே ஆகாது, வேலையும் செய்யாது. ஹல்லேலூயா. அதுதான் தாவீதை பத்தி பார்க்கிறோம். எவ்வளோ வாஞ்சை இருந்தன்னா அவன் எழுதுன மாத்திரம் கிட்டத்தட்ட 83 பாடல்களை அதில் எழுதியிருக்கு. தாவீது சங்கீதம் எவ்வளோ வாஞ்சை இருக்கும், எவ்வளோ விருப்பம் இருந்திருக்கும் ஆண்டவர் பேர்ல, அனுபவிச்சு லயித்து பாடுறான் பாருங்க. எவ்வளோ நேசிச்சிருப்பான் ஆண்டவரை. அதனாலதான் அவனை கொண்டு போய் ராஜா உட்கார வைக்கிறார். அவன் எதிர்பார்ப்பு ராஜா இல்லைங்க, அவன் எதிர்பார்ப்பு தேவன். அவனுக்கு எதிர்பார்ப்பு ராஜாலாம் கிடையாது. அவனுக்கு எடுக்கணும், ஆண்டவர் நல்லா துதிக்கணும், ஆண்டவர் நல்லா வர்ஷிப் பண்ணணும், நல்லா ஆராதிக்கணும், அதுதான் அவனுக்கு அவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே. ஆனா ஆண்டவர் எதிர்பார்ப்பு தெரியுமா, இப்படிப்பட்டவன் தான் மேல வரணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் முன்னேறணும், சாதிக்கணும், லட்சங்களை பார்க்கணும், கோடியை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும், பார்ப்போம். ஆனால் தாகமும் வாஞ்சையும் தேவனையும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளார இருக்கும்போது ட்ரேட்மார்க் ஏறிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப ட்ரேட்மார்க்ல போய் ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கிறோம் அப்படின்னா இதான் காரணம். அதான் காலையில கிளம்புற சொன்னேன், நான் சொல்லும்போது சொன்னேன், யாராவது ஜனங்கள் கஷ்டப்படுறத உங்க காதுல கேக்குதா? கேட்டுட்டு அவங்க அலமோதி பிரச்சனை அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது என்ன பண்ணும், காது கொடுத்து கேட்டுட்டு நான் போய் எவ்வளவுமா பிரச்சனை என்ன, உன் பண தேவை என்ன அப்படின்னு கேட்டு அவங்கள விசாரிச்சு கொடுக்கணும். அந்த அளவுக்கு ஜனங்கள் உயரணும், அந்த அளவுக்கு நம்ம உயரணும். இல்லையா? பணம் இருக்கிறது கொடுக்கறது இல்லைங்க,
கொடுக்க கொடுக்க வரும்னு தெரிஞ்சாதான் கொடுப்போம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சுன்னு தெரியல. தாகம் இருக்குதா? நான் பைபிள் படிக்காம இருக்கவே மாட்டேன், அதை தியானிக்காம இருக்கவே மாட்டேன். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், இரவும் பகலும் தியானிக்கிறாங்க. நம்ம இரவும் பகலும் எதை தியானிக்கிறோம்? ஏன் சொல்ல வரேன்னா, நாம் அளவுக்கு மிஞ்சி யோசிக்கிறோமே தவிர தாகமும் வாஞ்சியும் நமக்குள்ளார வருவதே இன்னைக்கு வரணும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வரணும். இன்னைக்கு சொல்றேன், நீங்க இப்படியே இருப்பீங்க, வாஞ்சி உள்ளவன் வளர்ந்துருவான், தாகம் உள்ளவன் வளர்ந்துருவான். அவன் அசால்ட்டா பார்க்கலாம். நீங்க தாவீதை எல்லாம் அசால்ட்டா தான் பார்த்தாங்க. பெருசா தாவீதை யாரும் பார்க்கவே இல்லை, யாரும் யோசிக்கவும் இல்லை. அப்பாவுல இருந்து அம்மாவுல இருந்து அண்ணன்ல இருந்து ஒரு மனுஷன் கூட பெருசா அவங்களை யாரும் யோசிக்கவே இல்லை. ஐயோ தாவீதுமே நீ பெருசா யோசிக்கலன்னு புலம்பவும் இல்லை. நீங்க வீட்டுல புலம்புறோம் இல்லையா? 3 புள்ள 4 புள்ள இருந்துச்சுன்னா, அதைத்தான் ஒரு மாதிரியா பாக்குற, இதைத்தான் ஒரு மாதிரியா பாக்குற, நீ இப்படி இருக்கிற, புலம்பாத. தேவன் பேர்ல வாஞ்சையும் தாகமும் இருக்குதா? தேவன் உங்களை உயர்த்த போதுமான இருக்கிறார். சின்ன பையன், சிறு பையனை தூக்கி ராஜாவை உட்கார வைக்கிறார். நீதான்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, அப்பாயின்மெண்ட் சிறிய வயதில் இருக்கும்போதே அப்பாயின்மெண்ட் முடிஞ்சு போச்சு. அந்த ஸ்தானத்துக்கு வர்றதுதான் நாளாச்சு. அவன் லிட்டரலாவே அன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்படும் போதே அவன் ராஜா. ராஜரீகம் பண்ணும்போது ராஜா இல்லைங்க, ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டதாலதான் அவன் ராஜரீகம் பண்ண முடியுது. குடும்ப தலைவர்களுக்கு அந்த வாஞ்சை என்ன பண்ணும்? வாழ்ந்தா இயேசுக்காக அப்படி வாழணும். ஒரு வைராக்கி நமக்குள்ளார என்ன பண்ணும்? சும்மா வெட்டி வைராக்கிற கூடாது. சொல்லுங்களா அடிக்கடி, பச்சை தண்ணி குடிச்சா கூட அவன் வீட்டு காலில் போய் உட்கார மாட்டேன், அதெல்லாம் வெட்டி வைராக்கியம். ஆனா அந்த தாகம் வாஞ்சம் இருந்துச்சுன்னா சொல்றேன், யாரு முன்பாக, அதான் கடைசியில் சொல்லுது, அது எந்த இடத்துல நான் வெட்கப்படுறனோ அந்த இடத்துல நான் என்ன தலையை கத்தர் உயர்த்து. நீங்களா போய் உட்கார வேணாங்க, உங்களை கத்தர் உட்கார வைப்பார். அதான் ஏசு கிறிஸ்து சொல்றாருல, நீ உட்காரும் போது முத வரிசையில உட்காராத, பின்னாடி உட்காந்துரு. ஏன்னா முத வரிசை நீ உட்காந்துட்டேன்னா உன்னை விட பெரிய ஆள் வந்தா என்ன பண்றான்? உன்னை தூக்கிடுவான், நீ பிண்டி போயிடணும். ஆனா நீ பிண்டி இருந்தன்னா நீ வந்து எங்க வந்து உட்காரலாம்? முடி வந்து எவ்வளவு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க நமக்கு. நான் அதெல்லாம் படிச்சதால எக்கீப்ப பண்ண நான் முடி உட்காரவே மாட்டேன் நான். ஏன்னா நம்ம விட பெரிய ஆள் வந்து என்ன பண்ணுவோம்? தூக்கி நம்மளை தூக்கி பிண்டி கூச்சப்பட, உலகம் கூச்சப்படவே படாது, கிறிஸ்துவும் கூச்சப்படாது. ஐயோ உட்கார்ந்தாரே என்ன, அதெல்லாம் கிடையாது. போனா போதான், வாதா. அப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தாகமும் வாஞ்சையும் இருந்துன்னா நிலையான ஒரு இடம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இந்த மாலை வேளையில இந்த புதிய வாக்கு தத்தத்துல ஆசீர்வாதமான மழை பெய்ய போகுது. அதுக்கு நான் என்ன தெரியுமா செய்யணும்? சொல்லுங்க பக்கத்துல. நான் தேவனுடைய வார்த்தையின் மேல தாகமா இருக்கணும், தேவனுடைய வார்த்தையின் மேல வாஞ்சையாய் இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை படிப்போம். ஏசாயா 44:3. தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஒரு நிமிஷம் இருங்க பிரதர். நீங்க பாருங்களேன், தாகம் வரும்போது வறண்ட நிலமா இருந்தா கூட அதுல என்ன வருதான்? ஆறு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் போது அது எப்படி பெய்ய போகுது தெரியுமா? ஆறு மாதிரி தண்ணி ஓடுற அளவுக்கு ஆசீர்வாதம் மழை பெய்யும். ஒன்னே ஒரு கண்டிஷன் தான், தாகம் இருக்குதா, ஆசீர்வாதம் மழையா என்ன பண்ணும்? உனக்கு ஓடும். அடுத்தது, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும். லிமிட்டே கிடையாது. ஊற்றுவேனா என்ன இல்லை, லிமிட்டே, அன்லிமிட்டடா கர்த்தர் நம்ம மேல ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்ப அன்லிமிட்டடான வாழ்க்கைக்குள்ளார போகணுமா? எனக்கு தேவனின் பேர்லையும் தேவனுடைய வார்த்தையின் பேர்லையும் தாகம் வாஞ்ச இருக்கணும். அந்த வாஞ்சியும் தாகம் இருந்துச்சுன்னா, திரும்ப சொல்றேன், நம்ம நிரப்ப அப்புறம் முடியும். ஹல்லேலூயா. குறைவு பத்தி யோசிச்சிடாதீங்க, உங்களுடைய கஷ்டத்தை பத்தி யோசிச்சிடாதீங்க. யாருக்கு தெரியும் என் கஷ்டம், யாருக்கு தெரியும் என் குறைவு, யாருக்கு தெரியும் யோசிக்காதீங்க. அன்னைக்கு காணா ஒரு கல்யாணத்துல குறைவு இருந்துச்சு இல்லைங்களா? அந்த குறைவை எப்படி மாத்தினாருங்கிறது தான் நமக்கு தெரியும். இன்னைக்கும் சொல்றேன், உங்க குறைவை எப்படி மாத்துவாரு நீங்க கத்துக்கணும். ஹல்லேலூயா. இல்லைங்களா? வேலைக்காரன் என்ன பண்ணா? ஊத்த சொன்னா ஊத்துறான். இன்னைக்கு நாமளும் அந்த வார்த்தையின்படி நான் செய்ய 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 என்னுடைய குறைவுகள் மாறிக்கொண்டே என்ன பண்ணும்? மாறாதுன்னு ஒண்ணுமே கிடையாதுங்க, மாற்ற முடியாத ஒண்ணுமே கிடையாது. அதான் சொல்றேன், இன்னைக்கு நம்மளால முடியலன்னா தேவன் செய்யறது போதுமானவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். அங்க இருந்த யாராலையும் அந்த குறைவை மாற்ற முடியல, இயேசு கிட்ட வருது. இன்னைக்கு நம்ம எல்லா குறைவைகளையும் இந்த இயேசுவால மாத்த முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? சொல்லுங்க. தாகமுள்ள மேல் தண்ணீரையும் ஆறுகளையும் கர்த்தர் இந்த மாதத்துல ஓட விடுகிறார். ஆமென்.
ஹல்லேலூயா. ஆமா, நீர் பாய்ச்சுகிற தோட்டம் போல கர்த்தர் நம்மளை மாத்துவார். ஹல்லேலூயா. அப்போ எப்பயுமே உங்க வாழ்க்கை செழிப்பா தான் என்ன பண்ணும் இருக்கும், முகம் மலர்ச்சியா தான் இருக்கும். அப்ப இன்னைக்கு நல்லா முடிவு பண்ணிக்கணும், நீங்களும் நானும். ஆண்டவரே, உங்க வார்த்தை மேல நான் தாகம் என்ன பண்றேன் இருக்கிறேன். அவனை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அவனோட தான் கர்த்தர் பேசுவார். ஏன்னா, ஏன் அவனோட பேசுவார்னா, எல்லார்ட்டையும் பேசுவாரு. அவர் பேசுறது வார்த்தையால தான் பேசுவாரு. வார்த்தை எனக்கு தெரியாம இருக்கிறதால அவர் பேசுறது எனக்கு தெரியல. புரியுது? கடவுள் எப்படி பேசுவாரு? வாத்தியார் மாதிரி குச்சி எடுத்துரு அடிக்கிறவர் இல்ல, டொக்கு டொக்குன்னு தட்டி சத்தப்படா சொல்றவர் இல்லைங்க. எது பேசணும் வார்த்தையால பேசுவாரு. வார்த்தை எனக்கு தெரியாம இருக்கிறதால கடவுள் பேசுறது தெரியல. சந்தோஷம். வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா கடவுள் பேசுறது. இப்ப இன்னைக்கு பிள்ளைங்களாம் ஞானஸ்தானம் எடுக்கல இல்லையா? எடுக்கல. ஏன் தெரியுமா? ஏன் எடுக்கலன்னா, கடவுள் பிள்ளையோட பேசிட்டு இருக்கிறாரு. அந்த வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா பேசுறது தெரியும். ஓஹோ, ஆண்டவர் எடுக்க சொல்றாரு போட்டுக்குன்னு எடுத்துரும். வார்த்தை தெரியாம இருக்கிறதால எத்தனை முறை சொன்னாலும் என்ன பண்ணல, அதுக்கு ஏதோ சத்தம் கேட்குது, ஆனா என்ன சத்தம்னு புரியல. எடுக்காத சத்தம் மட்டும் தான் தெரியுது போல் இருக்கு. எடுக்காத. ஞானஸ்தானம் எடுக்கிறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நாம தான் அதை பயந்துகிட்டோம், நடுங்கிட்டு இருக்கிறோம். ஒன்னே ஒண்ணு, இயேசு என் ஆண்டவரா இருக்கிறார். அது ஒண்ணுல நீங்க நின்றுட்டீங்கன்னா, ஆண்டவர் யாருன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எடுப்போம். வேற ஒண்ணும் இல்ல. ஆண்டவர் யாருன்னு முடிவு பண்ணாம இருக்கிறதா எடுக்காம இருக்கிறோம். ஏன் எடுக்கல? குச்சி எடுத்து அடிச்சிட போறாங்க உங்க வீட்டுல. ஒரு அம்மா அப்படித்தான் சொன்னல, முன்ன வந்து பண்டூட்டில இருந்து வரும் பாருங்க. அந்த அம்மா வந்து ஆண்டவருக்கு சுகம் கொடுப்பாருன்னு வந்து ஞானஸ்தானம் எடுத்துருச்சு. சுகமெல்லாம் ஆயிடுச்சு. அந்த சபையில இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணமும் கத்தரை ரெடி பண்ணி எல்லாம் ஓகே போயிட்டு இருக்கு பாருங்க. இப்ப அந்த அம்மா வரல, நல்லா சுகமாயிடுச்சு. கேன்சர்ல அந்த அம்மா நல்லா சுகமாயிடுச்சு, சூப்பர் ஆயிடுச்சு. அந்த அம்மா போகும்போது சொல்லிட்டு போச்சு, ஐயா கொஞ்சம் நான் வருது சிரமமா இருக்குது, கல்யாணம் பொண்ணுக்கு வச்சுக்கிறோம். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வச்சால அந்த பொண்ணு இந்து முறைப்படி தான் கல்யாணம் பண்ண போகுது. அதனால நான் ஏதாவது கூட மாட செய்யற மாதிரி இருக்கும். நான் செய்ய மாட்டேன், கூட மாட செய்வேன் ஏதாவது. அதனால அந்த ஞானத்தை கொஞ்சம் வாங்கிக்குங்க. நான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு வரேன், திரும்ப எனக்கு கொடுத்துருங்க, நான் வாங்கிட்டு போறேன்னு. ஏன்னா ஞானஸ்தானம் பத்தி அதுக்கு ஒண்ணும் தெரியல. இன்னைக்கும் ஞானஸ்தானம் பத்தி யாருக்கும் புள்ளிகளுக்கு தெரியல. வாழ்வு எங்க ஆரம்பிக்குது, வாழ்வை எப்படி வளமாக்குறது, நம்ம சில திசையில சரியான திசையில எப்படி போகிறது நமக்கு புரியல. அது இதான் வழி. இப்ப நமக்கு ஞானஸ்தானம் ஏன் புரியலன்னா, நான் என்னைக்கு பொய் சொல்லாம இருக்கிறது ஞானஸ்தானம் எடுக்கிறது. ஏன் பிரதர், பொய் சொல்லாம யாராவது இருக்கிறோமா என்ன? ஏன்னா ஞானஸ்தானத்தை பத்தி தெரியல. என்னைக்கு இயேசு ஆண்டவர் உள்ள வரீங்களோ, அவர் உங்களுக்கு ஆண்டவர் ஆயிடுறாரு. அவருடைய பிள்ளைகளை நம்ம ஆயிடுறோம். ஆன பிறகு நம்முடைய கடந்த கால, அதாவது நான் பிறந்ததுல இருந்து, இப்ப சந்தோஷக்காரன் வச்சுக்கலாம். சந்தோஷுக்கு இப்ப ஒரு 17 வயசா இருக்குமாப்பா? 16, 10வது தான் படிச்சுக்கிறேன். 16 வயசு. 16 வயசுக்கு வரைக்கும் அவன் செய்த பாவமோ செய்யாத பாவமோ எல்லாம் கிளியர் ஆகுது. ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க வம்சத்திலேருந்து வருதுல ஒண்ணு தொடர்ந்து ஒண்ணு வந்துட்டு இருக்கும் பாருங்க, அது கிளியர் ஆகுது. யோசிச்சு பாருங்க. நம்ம ஞானஸ்தானம் சொன்னவனே மூழ்கிட்ட பிறகு இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த பேண்ட் அப்படி இருக்கக்கூடாது. அப்ப நாம ஏதோ ஒரு விஷயத்துல போய்கிட்டே இருக்கிறோம். ஆனா நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது இவங்க சொன்னதால அந்த ஞானஸ்தானம் பத்தி வருது. ஏன்னா நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒன்றும் தெரியாது. எனக்கு ஆண்டவர் இயேசு, அவ்வளவுதான். அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளவுதான். ஒண்ணு அப்படியே புல் பரிசுத்தமாயி வெள்ளை சட்டை போட்டு அப்படியே ஒண்ணும் கிடையாது. ஆனா உள்ளத்தை கொடுத்து ஆண்டவர்கிட்ட, என் உள்ளத்துல பெரிய மாற்றம் வரட்டும் ஆண்டவரே, என் எண்ணத்துல கொஞ்சம் மாற்றம் வரட்டும், என் சிந்தையில கொஞ்சம் மாற்றம் வரட்டும். நீங்க வேணா உங்களை கொடுத்து பாருங்க, உங்க உள்ளத்திலையும் எண்ணத்திலையும் சிந்தையிலையும் வார்த்தையிலும் மாற்றங்கள் வரும். அல்லேலூயா. ஏன்னா இந்த ஊர்ல எண்ணத்திலேயோ சிந்தையிலையோ மாற்றம் வரவே முடியாது. ஏன்னா எண்ணத்தையும் சிந்தையும் ஏதாவது ஒன்று நடத்திக்கிட்டே என்ன பண்ணும் இருக்கும். ஆனா எண்ணத்திலும் சிந்தையிலையும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இயேசு என் ஆண்டவர் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் சொல்லி பாருங்க, காலையில இயேசு என் ஆண்டவராக இருக்கிற சொல்லி எழுந்துருக்கு பாருங்க. உங்களுடைய எண்ணங்களே மாறிடும், உங்க சிந்தைகளே மாறிடும், உங்களுடைய வார்த்தைகளே மாறிடும். ஏன் தெரியுமா? அவர் உங்க ஆண்டவர் ஆயிடுறாரு. ஆனவரே அவர் சிந்தை உங்களுக்குள்ளார என்ன பண்ணும்? அதான் கிறிஸ்துவின் சிந்தை அப்படின்னு பவுல் சொல்றாரு.
இன்னைக்கு உங்களுக்குள்ளார அப்படிப்பட்ட சிந்தையை கத்தர் வைக்க விரும்புகிறார். ஆமென். சரி, விஷயத்துக்கு வரப்ப ஆசீர்வாதமான மழை கண்டிப்பா பெய்யும். அல்லேலூயா. ஒருவேளை வறண்டதும் விடாயத்துமா உங்க வாழ்க்கை இருக்கலாம், குடும்ப நெருக்கத்தில் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம். ஆனா உங்களுடைய தாகம் போராட்டத்தை மாத்துவதில்லை, உங்க பிரச்சனையை மாத்துவதில்லை, உங்களுடைய பண தேவை சந்திக்கிறது இல்ல, தேவனுடைய வார்த்தையின் மேல தாகம். நான் மெயினுக்கே வந்துடுறேன். டைரக்டா முடிஞ்சு போச்சு. டைரக்டா எது தாகம், எது தாகத்தை, எது வாஞ்ச, இதுல வர 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 என்னுடைய எல்லா காரியமும் நிறைவேறி கொண்டு என்ன பண்ணும் இருக்கும். சொல்லுங்க, ஆசீர்வாதமான மழை பெய்யும், ஆசீர்வாதமான மழை பெய்யும், ஆசீர்வாதமான மழை பெய்யும், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். மூணாவது ஒரு காரியம், ஆலயத்தை குறித்த காரியத்துல எப்பயுமே கவனம் வரணும். இதுல வரணும், ஆசீர்வாதம்னா மழை பெய்யும்னா ஒண்ணு தாகம், ரெண்டாவது வாஞ்ச, மூணாவது ஆலயத்தை குறித்த எண்ணம் எப்பயுமே என்ன பண்ணும். பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்ப ஆலயத்தை குறித்த காரியத்துல நாம் எப்பயுமே அப்படிப்பட்ட சிந்தையோடு எண்ணத்தோடு நம்ம இருந்துட்டோம்னா கண்டிப்பா சொல்றேன், நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் மழை என்ன பண்ணும், பெய்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லலாமா? சங்கீதம் 122 எடுங்க பார்ப்போம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சி வருதா சபைக்கு வர்றதுக்கு? ஆலயத்து குறித்த காரியத்துக்கு மகிழ்ச்சி வருதா? சத்தது எல்லாமே பைப்பிலே படிச்சுட்டு இருக்கீங்க. உண்மையிலே ஆலயத்துக்கு போவோம் வாருங்கன்னு நீங்க ஒருத்தவங்களை கூப்பிடுறீங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதம் மழை. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ மட்டும் போயிட்டு வா, ஆனா என்ன பார்த்தது மாத்திரம் பார்த்துட்டு சிஸ்டர்னு சொல்லிட்டாத. நீ மாட்டி போயிட்டு நீ மாட்டியும். அதான் சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, 1000 நாளை காட்டிலும் உம்முடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் ஒரு நாள் 1000 நாளுக்கு சமமா பேசுறான். இன்னைக்கு சொல்றேன், 1000 ஆசீர்வாதங்களுக்கு உங்களை கொண்டு சேர்ப்பது ஆலயம். ஏன் ஆலயத்துல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாராம்? வேத வல்லுநர் சொல்றாருங்க பாருங்க. ஏன் இன்னைக்கு சபையில ஆசீர்வாதம் பேசுறாங்க? இதுக்கு மட்டும் ஆசீர்வாதம் யாரும் பேசுறது? இப்ப எல்லா இடத்துலயும் கூட இப்ப ஏன் பேசுறாங்க தெரியுமா? மணவாளாகிய இயேசு வரும்போது மணவாட்டிய சபை அலங்கரிப்பா இருக்கணுமா, செழிப்பா இருக்கணுமா, அலங்காரமா இருக்கணுமா. அப்படி அலங்காரமா இருக்கணும்னா சபையில தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஜனங்கள் அழகாகவும் அருமையாகவும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு தேவன் விரும்புறாராம். தேவன் அதை விரும்புறதாலதான் சபையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆலயத்தை ஆசீர்வதிக்கிற அந்த தேவன் கட்டடத்தை இல்ல, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய். அப்ப யோசிச்சு பாருங்க, நல்லா முடிவு பண்ணிக்கணும். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கன்னு சொல்லும் போது மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா இங்க 10 மணி ஆராதனைக்கு 9 மணிக்கு 9:30 இருப்போம். யோசிச்சு பாருங்க, இந்த ஆலயத்துக்கு வரும்போது அவ்வளோ மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா வீட்டுல எழுந்த உடனே என்னதான் நினைப்பு வரும்? நான் தான் முதல்ல போய் சேர்ல உட்காரணும், நான் தான் முதல்ல போய் சேர் போடணும், நான் தான் முதல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு நினைக்கும். அவங்க அடிச்சு பிடிச்சி வந்துடுறாங்க இங்க. ஆனா இனிமேட்டு அடிச்சு பிடிச்சி வராதிங்க, மகிழ்ச்சியா வாங்க. நீங்க முன்னாடி கிளம்பி பாருங்க, வந்து பாருங்க, பாட்டு தானா வரும். அங்க வரும்போதே பாடிக்கிட்டு வருவீங்க. ஆனா அடிச்சு பிடிச்சிட்டு வாங்க, யாரையும் திட்டிகிட்டே வருவீங்க. நீ அடிச்சு விட்டு வாங்க, அப்பயே கிளம்ப சொன்ன, உனக்கு கிளம்ப சொன்னா என்ன பண்ண அங்க பண்ணி அவங்க, ஏன்னா நம்ம டென்ஷன்ல வந்துட்டு இருக்கிறோம். அது மகிழ்ச்சி இல்லை இல்லையா? தூதன் பிரதான சத்தத்தோட வரான்னு சொல்ற அந்த மாதிரி நம்ம அடிச்சு பிடிச்சி வந்துட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. மகிழ்ச்சி என்பது எப்படி தெரியுமா? வரும்போதே குடும்பமே பாடிக்கிட்டு வரும். சபைக்கு வரும்போது என்ன பண்ணும்? குடும்பமே பாடிட்டு வருவீங்க. நீங்க பாடுற பாட்டை இங்க பாடுவாங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், பாடுறா நான் பாடுறேன், சந்தோஷம் மிகுதியா இருக்கும். ஆசீர்வாதம் மழை கொட்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சபைக்கு வரும் சந்தோஷம் வரும்? கொஞ்சம். ஏன்னா ஆசீர்வாதமான மழை. இந்த புதிய நாட்கள்ல கர்த்தர் நம்ம சபையை அப்படி நிரப்ப போறாரு. அதை கண்டிப்பா சொல்றேன். ஒவ்வொருத்தரும் லட்சாதிபதிகளாகவும் கோடீஸ்வரர்களாகவும் பெரிய அதிபர்களாகவும் பெரிய அதிகாரிகளும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, திரும்ப சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்க விலங்கலனாலும் சரிதான், நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியே கர்த்தர் உங்களை முன்குறித்து இருக்கிறார், உங்களை அழைச்சி இருக்கிறார், உங்களை தெரிந்தெடுத்து இருக்கிறார், உங்களை பிரித்து எடுத்து இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தாகம் வாஞ்ச
ஆலயத்து குறித்த காரியம், ஆலயத்துக்கு வருவதற்கு மகிழ்ச்சி இருக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்பதான்டா ஆசீர்வாதம் மழை கொட்டும். சந்தோஷமா கொஞ்சம் வாடா. அப்ப ஆசீர்வாதம் மழை. ஆமென். இன்னொரு காரியம் பார்த்து முடிச்சிரும். 4, 5, 2 இருக்குது. தேவனை எப்போதும் தேடக்கூடிய எண்ணம், உணர்வு, சிந்தை நமக்குள்ளார இருந்துகிட்டே என்ன இருக்கணும்? தேவனை தேடக்கூடிய. தேவனை எங்க தேடலாம்? வார்த்தையில தான் தேடலாம். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நான் இப்படி சொல்றேன் பாருங்க, நம்ம லாங்குவேஜ் சொல்றேன். நீ எதெல்லாம் தேடி போறியோ அதெல்லாம் உன்னை தேடி 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 வந்துகிட்டே இருக்கும். அட வேணான்னாலும் வரும். நான் யாரை தேடுறேன் தெரியுமா? தேவனை தேடுறேன். தேவனை தேடுறதால நான் என்ன தேடி எல்லாம் வரும். உங்களை தேடி எல்லாம். அப்ப யாரை தேடணும்? அல்லேலூயா. நீங்க சவுல சொன்னல சொல்லும்போது, சவுலு அந்த என்னது கழுதையை தேடிக்கிட்டு போறான். அவனை தேடி ராஜ்யபாரம் வருது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க தேவனை தேடும் போதெல்லாம் உங்களை தேடி உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நம்ம வாழ வந்துகிட்டே என்ன பண்ணும்? அதை சொல்லும் போது இவைகளெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா. அதுலதான் சொன்னதான் நமக்கு புரியும். கூடன்னா கூட கூட கொடுக்க போறாரு போட்டு 5 அப்ப 2 மீன் 5000 பேருக்கு போச்சு, 12 கூட அப்படி இல்லை. அமிழத்தக்கதாக, அல்லேலூயா, மூழ்கத்தக்கதாக, வலை கிழியத்தக்கதாக, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறாமே. அப்ப நல்லா முடிவு பண்ணிக்கணும், நான் தேவனை தேடுவேன். எல்லாம் திரும்பவும் சொல்றேன், தாகம், வாஞ்ச, தேவாலயத்துக்கு போகக்கூடிய மகிழ்ச்சி, அப்புறம் தேவனை தேடுவது. 5வதா ஜெபம் பண்ணுவது. என்ன பண்ணுவது? ஆமா, உண்மையை சொல்றேன், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஜெபத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஒண்ணுமே தெரியலனாலும் முழங்கால் படி போட்டு கண்ணை மூடிக்கிட்டு சோத்திரம் சோத்திரமா சொல்ல. அப்படி பண்ணதான் ஆண்டவர் பிள்ளையோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார். அன்னைக்கு அன்னாள் தன்னுடைய குமாரன் சாமுவேலை கொண்டு வந்து விட்டுட்டு போகலன்னு வச்சுக்கல, பெரிய தீர்க்கதரிசியா அவ பேச பேச ஆண்டவர் அவனோட பேசிக்கிட்டே இருந்திருக்காரு போட்டிருக்கு. புரியல. ஒரு நாள் நல்லா டைரக்டா பேசுறாரு, அப்பவும் புரியல. ஆனால் புரிய வைப்பதற்கு ஒரு ஆளை கத்தரங்க வச்சிருந்தாரு. அப்ப புரிய வச்ச பிறகு ஆண்டவர் டைரக்டா பேச ஆரம்பிச்சுட்டாரு. நீங்க டைரக்டா பேசுன்னு பார்த்தோன்னா, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய வயதுக்கு மிஞ்சி பேசுறாரு ஆண்டவர். ஏலிகிட்ட தான் பேசணும், ஏன்னா முதிர்ந்தவர். ஏலி கிட்ட பேச வேண்டிய காரியத்தை வயதுல சின்ன சாமுவேல்கிட்ட பேசுறாரு. சின்ன சாமுவேல்கிட்ட பேசுறது சின்ன சாமுவேலுக்கு விளங்குது. அப்ப அந்த தேவ சமூகத்துல, அந்த ஜெபத்தின் காரியத்துல, ஆலயத்துடைய காரியத்துல, அந்த வாஞ்சே, அந்த தாகம், விருப்பம் எல்லாமே அவர்கிட்ட என்ன பண்ணுது? அடங்கி இருக்குது. அடங்கி இருக்கிறதாலதான் கர்த்தர் அவரோடே பேசி கொண்டிருக்கிறார். அவரை கொண்டுதான் காரியத்தை செய்கிறார். இன்னைக்கு நம்மளை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிறார், விடவே மாட்டாரு. நான் அதுக்கு சாட்சி. என்னை விடவே இல்லை கர்த்தர். நானும் 10வது படிக்கும்போது போயிருக்கிறேன் ஏஎல்சி சர்ச்சுக்கு. 10வது படிக்கும்போது, அவர் 12வது படிக்கும்போது, அப்புறம் பாலிடெக்னிக் படிக்கும்போது, எல்லாம் முடிஞ்சு. இன்னும் சொல்ல போனா நான் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் படிச்சதுமே கிறிஸ்டியன் ஸ்கூலு. யோசிச்சு பாருங்களேன். 1வதுல 5 விட்டு, அப்புறம் 10 விட்டு, அப்புறம் 12 விட்டு, அப்புறம் பாலிடெக்னிக் விட்டு, எல்லாம் விட்டு தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி ஃபாரினுக்கு விட்டு, அங்க போனாலும் விடல. யோசிச்சு பாருங்க. 30 வயசுல திரும்பவும் அதே ஆண்டவர் திரும்ப வராங்க. அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், இனிமேட்டும் காலத்தை தள்ளுவது. அப்பதான் அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவரே 30 வயசு ஆகி போச்சு. இன்னைக்கு சில ஊழியக்காரங்கள் என் வயசு, என்னோட சின்னவங்கெல்லாம் 15 வருஷம் 20 வருஷம் சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் அப்பவே அழைக்கும் போது வந்திருந்தோம்னா எப்படி இருந்திருக்கும்? ஆனா அவர் உங்களையும் விடவே மாட்டார். உங்களையும் விட மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி விளங்காத பைத்தியங்களை தெரிஞ்சு கொள்கிறார். ஏன்னா பைத்தியம்னா நமக்கு புரிஞ்சு, விளங்காத பைத்தியம். ஒண்ணு போன் பார்க்கறது கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படின்னு சொல்றான்.
கெடுதல்னு சொல்றான். ஆனா பார்க்காம இருக்கிறோமா? நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன். அது முக்கியமா ஷார்ட்ஸ் பார்க்காத. ஏன்னா வாலிபர்களுக்கு தான் சொல்ல வர்றேன். எப்பயுமே நம்முடைய கவர்ச்சி அதை தான் காட்டி 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 அழகை காட்டி 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 இன்னைக்கு சொல்றேன், உங்களையே தேடி 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 உங்களுக்காக நோக்கத்தையும் திட்டத்தையும் வச்சு வச்சு உங்களையே நாடி நாடி ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாரு. தாகம், உடனே கார் வாங்கணும் வாஞ்ச இல்லை, செருப்பு வாங்கணும் வாஞ்ச இல்லைங்க. என் தாகமும் வாஞ்சையும் தேவனும் தேவனுடைய வார்த்தைகளும். தேவனுடைய காரியத்தை நான் முன்னாடி நிற்பேன். முன்னாடி நிற்கக்கூடிய ஒவ்வொரு ஆளின் மேலும் ஆசீர்வாதமான மழையை பெய்ய தேவன் நல்லவர் என்ன பண்றார் இருக்கிறார். தேவனை பத்தி சொல்லுது, அவர் அநீதி உள்ளவர், அநீதி செய்கிறவர் அல்ல, நீதி செய்கிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு முடிவு பண்ணிக்கணும், என் மேல கர்த்தர் ஆசீர்வாதம் மழைய பெய்ய பண்ணுகிறார். ஆமென். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த அதை படிச்சு முடிச்சிருமா? எசேக்கியேலை படிச்சு முடிச்சிருமா? வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும். அதாவது 27, அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவரின் கைக்கு அவர்கள் நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அடுத்தது, இனி அவர்கள் புரஜாதிகளுக்கு, ஆமா, யார்கிட்டயாவது நீங்க கடன் வாங்கிட்டு தத்தரிச்சிருந்தா கர்த்தர் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் அடைச்சிடுறேன், கொஞ்சம் தாகமா இரு, எல்லாத்தையும் உன்னை மேற்கொள்ள வச்சிடறேன், கொஞ்சம் வாஞ்சே ஆயிரு, எல்லாத்தையும் உனக்கு தலைகீழா மாத்தி காமிக்கிறேன், என் ஆலயத்து மேல என் மேல தேடிக்கிட்டே உனக்கு என்ன பண்ணும் இருக்கட்டும், எப்போதும் ஜெபத்துல நீ என்ன பண்ணும் தரித்து இருக்கணும். பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் தத்தளிப்பு நீங்கும். ஐயோ நான் என்ன செய்ய போறேன்னு யோசிக்க வேணாங்க, எல்லாம் வெல் பிளானா கர்த்தர் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அடுத்தது, நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன், அவர்களை இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரி கொள்ளப்படுவதும் இல்லை, இனி புரஜாதிகள் செய்யும் அவமானத்தை இனிமேட்டு உங்க வாழ்க்கையில் அவமானமே வராம கர்த்தர் நடத்தங்கிறாரு. அதனால வாஞ்ச, தாகம், ஆலயத்தை குறித்த காரியங்கள் பிளஸ் தேவனை தேடக்கூடிய காரியங்கள் பிளஸ் ஜபத்து காரியத்துல நீங்க இருந்துட்டீங்கன்னா சொல்றேன், உங்க அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஒவ்வொருத்தரையும் அடிச்சுக்க முடியாது. யாரும் ஆண்டவட்ட போகும்போது யாரும் சோரம் போகவே முடியாது. திரும்பவும் சொல்றேன், எந்த தீர்க்கதரிசி பார்த்தாலும் இந்த தீர்க்கதரிசிக்கு இந்த தீர்க்கதரிசி சின்ன தீர்க்கதரிசியா இருந்தா கூட அந்த தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்திருப்பார். பைபிள்ல அடிச்சுக்க, தீர்க்கதரிசினா தீர்க்கதரிசி அதை மாத்தவே முடியாது, வல்லமையும் மாறாது, செயல்களும் மாறாது, மாற்றங்கள் நிறைய என்ன பண்றோம். அப்படிதான் உங்களை ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான மழையில பெய்ய பண்ண தேவன் போதுமானவராய் இருக்கிறார். கண்டிப்பா உங்க காட்டுல அடமழை சோன்னு பெய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்லா முடிவு பண்ணிக்கணும். அது ஆங்கிலத்துல பார்க்கும்போது இங்க மழை 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 வருதுல, அங்க வந்து ஷவர்னு வருது. சொன்ன அந்த விவசாயம் பண்ணும்போது மழையை நோக்கி எதிர்பார்த்திருக்கும் போது அந்த மழை பெய்யும் போது எவ்வளோ ஆனந்தமா போவான் பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா போவான் பாருங்க. அப்படிப்பட்ட சந்தோஷத்தால கர்த்தர் உங்களை நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாம் ஷவர் தான், வேதனை இல்லாத ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கண்டிப்பா சொல்றேன், இயேசுவின் நாமத்துல அந்த தாகம் வாஞ்சை எப்பவும் இருக்கணும். வேதத்தை படிக்காம இருக்கவே கூடாது, அதை தியானிக்காம இருக்கவே கூடாது. எப்ப பார்த்து அதை கொடுத்த நினைவுல என்ன பண்ணும் இருந்துகிட்டே இருக்கு. நீங்க வேணும் யோசிச்சு பாருங்க, கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க வேணா யோசிச்சு பாருங்க, அந்த தாகம் வாஞ்சை விருப்பம் போயிட்டு கவுண்ட் டவுன் வந்துட்டே இருக்கு. உங்க பக்கம் ஒண்ணு திரும்பிக்கிட்டே இருக்கும், உங்க பக்கம் ஒவ்வொரு காரம் திரும்பிட்டே இருக்கும். நீங்க இதை பத்தி எங்கேயும் போக வேணாம், எங்கேயும் அலைய வேணாம், உங்களை தேடி என்ன பண்ணும், உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். வேணாம்னாலும் வந்துகிட்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த எப்படி வெறும் அந்த குடம் இருக்கும்போது எண்ணெய்கள் வார்க்க நிரம்பிக்கிட்டே இருந்ததோ அதே போல உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் மழையினுடைய தாக்கங்கள் அதிகரித்து கொண்டே என்ன பண்ணும் இருக்கும். கண்டிப்பா சொல்றேன், இயேசுவின் நாமத்துல புதிய ஏற்பாட்டு சபை பிள்ளைகள் வாழ்க்கை அது பலிக்கும். ஆமென். எந்திருக்கலாமா?